எங்கள் அன்பு தந்தையே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் அதை பற்றி ஆழமாக சிந்திக்கவும் நீர் எங்களுக்கு தரும் இந்த அருமையான வாய்ப்பிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வாழ்விற்காகவும் ஒவ்வொரு நொடியும் எங்களை வழிநடத்தும் உமது பேரன்பிற்காகவும் எங்கள் இதயத்திலிருந்து நன்றி கூறுகிறோம். இந்த நன்றியின் மன்றாட்டை எங்கள் சகோதராகிய இயேசுவின் பெயரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் இனிய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு ரொம்ப சிறப்பான நாள். ஆமா, நாம புனித பிரான்சிஸ் செவேரியாரோட திருநாளை கொண்டாடுறோம். அவரை இந்தியாவின் பாதுகாவலர்னு சொல்றோம், மாபெரும் மறைப்பணியாளர்னு சொல்றோம். ஆமா. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஸ்பெயின்ல நல்ல வசதியா வாழ்ந்த ஒரு ப்ரொஃபசர் எதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்? கரெக்ட். கடல் கடந்து மொழி தெரியாத, கலாச்சாரம் புரியாத ஒரு நாட்டுக்கு எது அவர் இங்க வர வச்சிருக்கோம்? அதேதான், அந்த உந்துதல் எது? இன்றைய நம்ம வாசகங்கள் இந்த கேள்விக்கு ஒரு ஆழமான பதில குடுக்குதுன்னு எனக்கு தோணுது. ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. ஒரு மனுஷனை இவ்ளோ பெரிய தியாகம் செய்ய வைக்கிற அந்த சக்தி அது என்னவா இருக்கும்? வெறும் கடமை உணர்ச்சியா, இல்ல அதையும் தாண்டி வேற ஏதாவது இருக்குமா? சரியா சொன்னீங்க. இத பத்தி யோசிக்கும் போது எனக்கு ஒரு சின்ன நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. ஒரு தொலைதூர மலை கிராமம். அங்க ஒரு இளம் மறைப்பணியாளரை அனுப்புறாங்க. அவருக்கு அங்க இருக்கிற மொழி புதுசு, கலாச்சாரம் சுத்தமா வேற. ஆரம்பத்துல மக்களோட அவரால சரியா பழக முடியல. அவர் சொன்ன இறைவார்த்தைகள் அவங்க காதுக்குள்ள போகவே இல்ல. அது இயல்புதானே. திடீர்னு ஒருத்தர் வந்து அறிவுரை சொன்னா யாரும் உடனே ஏத்துக்க மாட்டாங்க. உண்மைதான். ஆனா அவர் தளரல. அந்த கிராமத்துல சரியான குடிநீர் வசதி இல்லன்னு பாக்குறாரு. மக்களோட சேர்ந்து அவரும் மண்வெட்டி எடுத்து கிணறு தோண்ட ஆரம்பிச்சாரு. திடீர்னு ஒரு நோய் பரவுது. அப்போ ராத்திரி பகல் பார்க்காம நோயாளிங்களுக்கு பணிவிட செஞ்சாரு. தங்கிட்ட இருந்ததெல்லாம் பகிர்ந்துகிட்டாரு. புரியுது. நாட்கள் போச்சு. மெதுவா மக்கள் அவரை நம்ப ஆரம்பிச்சாங்க. அவர் சொல்றது கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு நாள் அந்த கிராம தலைவர் அவர்கிட்ட சொன்னாரு, சாமியாரே, நீங்க சொன்ன கடவுள் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா உங்களை பார்க்கும்போது அவர் ரொம்ப அன்பானவராதான் இருக்கணும்னு தோணுதுந்து. இங்க அவர் வார்த்தையால் இல்ல, தன்னோட வாழ்வால நற்செய்தியை அறிவிச்சிருக்காரு. ஒருவேளை அந்த உந்துதல்ங்கிறது வெறும் வார்த்தையில இல்ல, அது செயல்ல இருக்கு போல. அருமையான தொடக்கம். அப்போ இந்த உந்துதலோட முதல் புள்ளி எது? இது எங்கிருந்து தொடங்குது? அதுக்குதான் நம்ம முதல் வாசகத்துக்கு போகணும். இறைவாக்கினர் எசாயா நூல்ல இருந்து. புனித பிரான்சிஸ் செவேரியா மறைப்பணியாளர்களோட பாதுகாவலரான அவருடைய வாழ்க்கை நாம இன்னைக்கு சிந்திக்க போற வாசகத்துக்கு ஒரு அருமையான முன்னுரையா இருக்கு. ஆமாம். குறிப்பா அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. அது அவருடைய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைய ரொம்ப அழகா காட்டுது. சொல்லுங்களேன், எந்த நிகழ்வு அது? அவர் இந்தியாவுக்கு நற்செய்தி அறிவிக்கிறான். அந்த ஆரம்ப காலம் இங்க மொழி தெரியாது, கலாச்சாரம் புரியாது. மக்கள் அவரை ஒரு அந்நியராதான் பார்த்தாங்க. பல தடவை சாப்பாடு இல்லாம, தங்க இடம் இல்லாம, கடுமையான நோய்கள்ல கூட கஷ்டப்பட்டிருக்கிறாரு. அவரோட வந்தவங்களே இந்த முயற்சி வீண், நாம திரும்பி போடலான்னு சொல்லிருக்காங்க. ஆனா அவரோ கடவுள் என்ன அனுப்பியிருக்கிறாரு, அவருடைய வேலை முடியற வரைக்கும் நான் இங்கிருந்து நகரமாட்டேன்னு ரொம்ப உறுதியா இருந்தாரு. அந்த ஒரே ஒரு நம்பிக்கை தான் நோயாளிகளை குணப்படுத்தவும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கவும், லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில ஒரு ஒளிய கொண்டு வரவும் அவருக்கு சக்தியை கொடுத்துச்சு. ரொம்ப அருமையான நிகழ்வு. கடவுளோட ஆவியால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் எல்லாண்டி மாற்றத்தை உருவாக்க முடியுங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற எசாயா இறைவாக்கினர் நூலோட மைய கருனே சொல்லலாம். ஒருத்தரை கடவுள் தன்னோட வேலைக்காக தேர்ந்தெடுக்கும் போது என்ன நடக்குதுங்கிறத அந்த வாசகம் அழகா படம் பிடிச்சு காட்டுது. வாங்க எசாயா நூல் அதிகாரம் 61 வசனங்கள் 1-3 வரைக்கும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல் வசனமே ஒரு பெரிய ஆற்றலோட தொடங்குது. ஆண்டவராகி என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். இந்த அருள் பொழிவுங்கிற வார்த்தை அது வெறும் சடங்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை இல்லையே, அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு இல்லையா? நிச்சயமா. அது வெறும் ஒரு சம்பிரதாயமான வார்த்தை கிடையாது. பழைய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தரை ஒரு குறிப்பிட்ட ரொம்ப முக்கியமான பணிக்காக கடவுள் தேர்ந்தெடுக்கும் போது அவர் தலையில எண்ணெய் பூசி அருள் பொழிவு செய்வாங்க. இது ஒரு வகையில கடவுள் வட்டிர ஒரு அதிகாரப்பூர்வ முத்திர மாதிரி. இவர் இனிமே சாதாரணமானவர் இல்ல, இவர் ஏன் வேலைக்காக பிரிக்கப்பட்டவர்னு கடவுளை அறிவிக்கிற மாதிரி. அரசர்கள்,
குருக்கள், இறைவாக்கினர்கள் இவங்களாமா இப்படிதான் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்போ இது அவங்களுக்கு ஒரு புது அடையாளத்தையும் அந்த வேலையை செய்யறதுக்கான ஒரு தெய்வீக சக்தியும் கொடுத்துச்சு. கரெக்ட், சரியா சொன்னீங்க. அப்படி என்றால் இங்கே இறைவாக்கினர் கடவுளின் ஆவி என்மேல் இருக்கு, நான் ஒரு சிறப்பு பணிக்காக முத்திர குத்தப்பட்டிருக்கேன்னு சொல்றாரு. அந்த பணி என்னங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, அதுதான் இந்த அருள் பொழிவோட நோக்கமே. அடுத்தடுத்த வரிகள் அத ஒரு பட்டியல் போடுற மாதிரி சொல்லுது. உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்துதல், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, கட்டப்பட்டோருக்கு விடுவு. இது ஒரு விடுதலை பிரகடனம் மாதிரி இருக்கு. இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே என் மனசுல இயேசுதான் வராரு. அவர்தானே நாசரேத்து தொழுகை கூடத்துல இந்த வாசகத்தை எடுத்து வாசிச்சுட்டு, இந்த இறைவாக்கு இன்னைக்கும் உங்க காதுகள்ல கேட்க நிறைவேறிட்டுன்னு சொன்னாரு. இதுதான் என்னோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்னு அறிவிச்சாரு. மிகச் சரியான இணைப்பு. எசாயா தீர்க்க தரிசனமா சொன்னதோட முழுமையான நிறைவேறுதல் இயேசுவில தான் நடக்குது. ஆனா அந்த பணித்திட்டம் அவரோட முடிஞ்சு போகலங்கிறது தான் இதுல இருக்கிற ஆச்சரியம். எப்படி சொல்றீங்க? திருமுழுக்கு, உறுதி பூசுதல் மூலமா அதே கடவுளோட ஆவி நம்ம மேலயும் பொழியப்பட்டிருக்கு. நாமும் அதே பணிக்காக அருள் பொழிவு செய்யப்பட்டிருக்கோம். அப்போ இது இயேசுவோட பணித்திட்டம் மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட பணித்திட்டமும் கூட. ஆமா, நம்மள சுத்தி உள்ளமுடைந்தவங்க இருக்கும்போது அவங்கள குணப்படுத்துறது நம்ம வேலை. அநீதியால சிறைப்பட்டிருக்கிறவங்களுக்கு விடுதலை குரலா இருக்கிறது நம்ம வேலை. இது ஒரு பெரிய பொறுப்பு. அடுத்த வசனம் இந்த பணியோட இன்னொரு பரிமாணத்தை காட்டுது. ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்க அவர் என்னை அனுப்பியுள்ளார். இந்த அருள் தரும் ஆண்டுனா என்ன? இது யூதர்களோட பாரம்பரியத்துல ரொம்ப ஆழமா வேரூன்றிய ஒரு கருத்து. யூபிலி ஆண்டுன்னு சொல்வாங்க. ஒவ்வொரு 50வது வருஷமும் இத கொண்டாடுவாங்க. ஓ, அப்படியா? அது ஒரு முழுமையான விடுதலையோட ஆண்டு. அந்த வருஷத்துல கடன்கள்லாம் ரத்து செய்யப்படும், அடிமைகள் விடுதலை செய்யப்படுவாங்க. வறுமையால விக்கப்பட்ட நிலங்கள்லாம் அதோட உண்மையான உரிமையாளர்களுக்கே திருப்பி கொடுக்கப்படும். ஒரு மாதிரி சமூகத்திலையும் பொருளாதாரத்திலையும் ஒரு ரீசெட் பட்டன் அழுத்துற மாதிரி. ஆஹா, கேட்கவே ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்போ இயேசு கொண்டு வர்றது வெறும் ஆன்மீக விடுதலை மட்டும் இல்ல, சமூக பொருளாதார விடுதலையையும் தான் சொல்றீங்களா? ஆமா, இயேசுவோட நற்செய்தி மனுஷ வாழ்க்கையோட எல்லா பகுதியையும் தொடுது. அவர் கொண்டு வர்றது ஒரு முழுமையான விடுதலை. ஆனா அந்த வசனத்துல இன்னொரு பகுதியும் இருக்கு. நம் கடவுள் பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும்னு. இத கேட்ட உடனே பலருக்கும் ஒரு மாதிரி நெருடலா இருக்கலாம். அன்பான கடவுள் எப்படி பழி வாங்குவார்? நல்ல கேள்வி. எனக்கும் அந்த சந்தேகம் வந்திருக்கு. பழிவாங்குதல்ங்கிற வார்த்தையை நாம மனுஷங்களோட பார்வையில பாக்குறோம். பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம்னு. சரி. ஆனா விவிலிய பார்வையில கடவுளோட பழிவாங்கும் நாளுங்கிறது நீதியை நிலைநாட்டுற நாள். சரியா சொன்னீங்க. அது அநீதிய சரி செய்யற நாள். ஒடுக்குறவங்களோட அதிகாரத்தை உடைச்சு ஒடுக்கப்பட்டவங்களுக்கு நீதிய வழங்குற நாள். தீமைய அழிச்சு நன்மைய நிலைநாட்டுறதுதான் கடவுளோட நீதி. ஆமா, புனித பிரான்சிஸ் சாவியார் செஞ்சது அதுதான். சாதிய கொடுமைகளுக்கு எதிரா அவர் குரல் கொடுத்தப்போ அது ஒடுக்குறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாவும் ஒடுக்கப்பட்டவங்களுக்கு விடுதலையாவும் இருந்துச்சு. ஆஹா, கடவுளோட ஆறுதல்ங்கிறது வெறும் தட்டி கொடுக்கறத மட்டும் இல்ல, அநீதிக்கு எதிரா நிக்கிறதும் கூட. நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு அநீதிய பார்க்கும்போது நாம அமைதியா இருந்தா நாம கடவுளோட ஆறுதலுக்கான கருவியா இருக்க தவறுறோம்னு அர்த்தம். கரெக்ட். ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன செயல் கூட பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். மிகச்சரி. இந்த விடுதலையும் ஆறுதலும் எப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு வருதுங்கிறத அடுத்த வசனம் ரொம்ப அழகா கவித்துவமா சொல்லுது. ஆமா, இந்த வாசகத்திலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பகுதி அதுதான். கடவுள் எப்படிப்பட்ட ஒரு பரிமாற்றத்தை, ஒரு எக்ஸ்சேஞ்ச செய்யறாரு பாருங்களேன். சாம்பலுக்கு பதிலாக அழகிய மாலை, புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலம், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடை. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, ஒவ்வொன்னும் ஆழமான அர்த்தம் கொண்ட உருவகங்கள். ஒவ்வொன்னா பாப்போமே. சாம்பலுக்கு பதிலா அழகிய மாலை. அந்த காலத்துல துக்கத்தையும் இழப்பையும் காட்ட மக்கள் தலையில சாம்பலை பூசிப்பாங்க. சாம்பலுங்கிறது அழிவோட, விரக்தியோட, ஒண்ணுமில்லாமையோட சின்னம். கடவுள் சொல்றாரு, நான் உன்னோட அழிவின் அடையாளத்தை எடுத்துட்டு கொண்டாட்டத்தோட, வெற்றியோட அடையாளமான அழகிய மாலைய உனக்கு தரேன்னு. அடுத்தது புலம்பலுக்கு பதிலா மகிழ்ச்சி தைலம். புலம்பல்ங்கிறது துக்கத்தோட சத்தம். ஆனா சந்தோஷமான நிகழ்வுகள்ல விருந்தினர்களை வரவேற்கும் போது அவங்க மேல நறுமண தைலத்தை பூசுவாங்க. ஆமா, உன் அழுகையோட சத்தத்தை நான் நீக்கிட்டு உன்னை மகிழ்ச்சியோட நறுமணத்தால நிரப்புறேன்னு இறைவன் சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய ஆறுதல். கடைசியா நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக
புகழ் என்னும் ஆடை. நம்பிக்கை இழந்து சோர்ந்து போன மனசுதான் நலிவுற்ற நெஞ்சம். அந்த மனநிலைய மாத்தி புகழ்ச்சிங்கிற ஒரு கம்பீரமான ஆடைய உடுத்துறாரு. அதாவது மூளையில முடங்கி கிடந்த நீ எழுந்து நின்னு கடவுளை போற்றி புகழ அளவுக்கு ஒரு புது ஆற்றலால, ஒரு புது கம்பீரத்தால நிரப்பப்படுவ. இது வெறும் வெளிப்புற மாற்றம் இல்ல. ஆமா, இது ஒரு முழுமையான உள்மன உருமாற்றம். இந்த மாற்றம் நமக்குள்ள நடந்தா மட்டும்தான் நம்மால மற்றவங்களுக்கு ஆறுதலா இருக்க முடியும். நாமே நலிவுற்ற நெஞ்சத்தோட இருந்தா எப்படி இன்னொருத்தருக்கு புகழ்ச்சியோட ஆடைய கொடுக்க முடியும்? அருமையான புள்ளி. நம்ம முதல்ல அந்த மகிழ்ச்சி தைலத்தை பெற்றுக்கொள்ளணும். நிச்சயமா. இந்த உருமாற்றத்தோட கடைசி நிலை என்ன, அதோட நோக்கம் என்னங்கறத கடைசி வரி ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆமா, நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் மாட்சி பெற ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இந்த நேர்மையின் தேவதாருகள்ங்கிற பதம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன் குறிப்பா தேவதார் மரம்? தேவதார மரம் வலிமைக்கும் நிலைத்தன்மைக்கும் உறுதிக்கும் ஒரு மிகச்சிறந்த சின்னம். அது ரொம்ப ஆழமா வேரூன்றி எந்த புயலையும் தாங்கி நிற்கும். கடவுளால் மாற்றப்பட்ட மக்கள் காத்துல அசைற நாணல போல இல்லாம இப்படிப்பட்ட வலிமையான மரங்களை போல மாறுவாங்க. அவங்க கடவுளோட நீதியிலையும் உண்மையிலையும் ஆழமா வேரூண்டி இருப்பாங்க. அப்படி என்றால் கடவுள் நம்ம துக்கத்தை மாத்துறதோட நிறுத்திக்கிறது இல்ல, அவர் நம்மளையே வலிமையானவங்களா மாத்துறாரு. இதுதான் உண்மையான எம்பவர்மெண்ட். ஆமா, அதோட இந்த மாற்றம் எதுக்காக நடக்குதுங்கிறதுக்கும் ஒரு காரணம் சொல்லப்படுது. தாம் மாட்சி பெற ஆண்டவர் நட்டவை. இதோட நோக்கம் ரொம்ப முக்கியமானது. நாம வலிமையா மாறுறது நமக்காக மட்டும் இல்ல. ஓ, நம்ம வாழ்க்கை கடவுளோட மகிமைய, அவரோட வல்லமைய இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துற ஒரு உயிர் உள்ள சாட்சியா மாறணும். ஒரு வலிமையான தேவதார மரம் எப்படி பல பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுக்குதோ, வழிப்போக்கர்களுக்கு நிழல் தருதோ, அதுபோல கடவுளால் மாற்றப்பட்ட நாம மத்தவங்களுக்கு ஆறுதலாவும் பாதுகாப்பாவும் நம்பிக்கையோட சின்னமாவும் மாறணும். ஆக இந்த வாசகத்தை நாம தொகுத்து பார்க்கும்போது ஒரு அற்புதமான பயணம் தெரியுது. கடவுளோட ஆவி நம்ம மேல வருது. அவர் நம்மள ஒரு பணிக்காக அருள்பொழிவு செய்றாரு. அந்த பணியை நாம செய்யும்போது நமக்குள்ளேயும் நம்மள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு முழுமையான விடுதலை கிடைக்குது. சாம்பல் மாலையாகவும் புலம்பல் மகிழ்ச்சியாகவும் மாறுது. கடைசியில நாம வெறும் ஆறுதல் பெறறவங்களா இல்லாம நாமே மத்தவங்களுக்கு நிழல் தர்ற வலிமையான மரங்களா, கடவுளோட மகிமையை பறைசாற்றும் கருவிகளா மாறுறோம். புனித பிரான்சிஸ் சாவேரியார் வாழ்க்கை இதுக்கு ஒரு வாழும் சான்று. இன்றைய இந்த வாசகம் மூலமா நாம ஒவ்வொருத்தரும் கடவுளோட ஆவியால தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு சிறப்பு பணிக்காக அனுப்பப்பட்டிருக்கோங்கிறத நினைவுல வச்சுக்குவோம். நம்மளோட பணி நற்செய்தியை அறிவிச்சு உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் தந்து முழுமையான விடுதலைய கொண்டு வரதுதான். அது பெரிய மேடைகள்ல தான் நடக்கணும்னு இல்ல. ஆமா, நம்ம குடும்பத்துல, நாம வேலை செய்யற இடத்துல, நம்ம சந்திக்கிற மனுஷங்க மத்தியில அதை செய்யலாம். அப்போ எசாயா வாசகம் நமக்கு அந்த உள்மன ஆற்றல தகுதியை நினைவூட்டுது. உன்னால முடியும், அதுக்கான ஆவி உன்கிட்ட இருக்குன்னு சொல்லுது. ஆனா ஆற்றல் மட்டும் இருந்தா போதுமா? அதை எங்க எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு வழிகாட்டுதல் வேணுமே. அருமையா கேட்டீங்க. அந்த வழிகாட்டுதல் இல்ல, அத ஒரு கட்டளைனே சொல்லலாம். அதுதான் இன்னைக்கு நற்செய்தியில வருது. மார்க் நற்செய்தி. ஆமா, புனித மார்க் நற்செய்தியில இருந்து அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 15 20 வரை. இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுக்கிற கடைசி அறிவுரை இது. ஆமா, ஒரு விதத்துல இது அவரோட இறுதி விருப்பம்னே சொல்லலாம். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி சீடர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதா, இல்ல இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பொருந்துமானும் பார்க்கலாம். நிச்சயமா முதல் கட்டளையே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆமா, யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன குழு, கலிலேயாவை தாண்டி பெரிய உலகத்தை பார்க்காத மீனவர்கள். அவங்க கிட்ட போய் உலகம் முழுக்க போங்கன்னு சொல்றாரு. அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மலைப்பா இருந்திருக்கும் இல்லையா? நிச்சயமா. இந்த உலகெங்குங்கிற வார்த்தை வெறும் ஊரூரா போறது மட்டும் இல்ல, நம்மளோட வசதியான வட்டத்தை விட்டு வெளியே வரணுங்கிற ஒரு அழைப்பு. நம்ம வீடு, நம்ம ஆபீஸ், நம்ம நண்பர்கள் வட்டம் இதுக்குள்ளேயே இல்லாம. ஆமா, அதுக்கு வெளியே போய் நம்மளோட நல்ல தாக்கத்தை கொண்டு போகணும். அதோட படைப்பிற்கெல்லாம்னு சொல்றாரு பாருங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. மனிதர்களுக்கு மட்டும்னு அவர் சொல்லல. கரெக்ட். இதுல ஒரு முழுமையான பார்வை இருக்கு. அதாவது மனுஷனுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா படைப்புக்கும் சேர்த்துதான் அந்த நல்ல செய்தி. அப்போ இன்னைக்கு நாம பேசுற சுற்றுப்புற பாதுகாப்பு, இயற்கையை நேசிக்கிறது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். நிச்சயமா, இயற்கையை பாதுகாக்கிறது கூட நற்செய்தி பணியோட ஒரு பகுதிதான். சரி, அடுத்த வார்த்தைக்கு வருவோம்.
நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோரோ தண்டனை தீர்ப்பு பெறுவோர்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தண்டனை தீர்ப்புங்கிற வார்த்தை பலருக்கும் கொஞ்சம் ஒரு பயத்தை கொடுக்கலாம். ஆமா, அது கடவுள் யாரையோ தண்டிப்பாருங்கிற மாதிரி தோணும். ஆனா அதோட அர்த்தம் அது இல்ல. நம்பிக்கைங்கிறது என்ன? அது கடவுளோட ஒரு உறவு, அவரோட அன்பை ஏத்துக்கிற ஒரு மனநிலை. ஒருத்தர் அன்பா ஒரு பரிசை கொடுக்கும்போது நாம அதை வேண்டான்னு சொன்னா அந்த பரிசோட பலனை நாம இழந்துடுறோம். அது மாதிரிதானா? அதேதான். கடவுளோட மீட்புங்கிற பேரன்பை நாம நிராகரிக்கும் போது நாமளே நம்மள அந்த அன்பிலிருந்து தனிமைப்படுத்திக்கிறோம். அந்த தனிமை தான் இங்க ஒரு தண்டனையா சொல்லப்படுது. அருமையான விளக்கம். இது ஒரு செயல் விளைவு மாதிரி. சரி, இப்ப இந்த வாசகத்தோட ரொம்ப சுவாரஸ்யமான பகுதிக்கு வரோம். நம்பிக்கை கொள்றவங்களுக்கு சில அறிகுறிகள் இருக்கும்னு இயேசு சொல்றாரு. ஆமா, அது பார்க்க ஏதோ சூப்பர் ஹீரோக்களுக்கு கிடைக்கிற சக்தி மாதிரி இருக்கும். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர்னு ஆரம்பிக்கிறாரு. பேய்களை ஓட்டுவர்னா என்ன? இன்னைக்கு நாம பேய் பிசாசுன்னு பேசினா அது கொஞ்சம் மூட நம்பிக்கை மாதிரி தெரியலாம் இல்லையா? சரிதான். ஆனா இத நாம உருவகமா பார்க்கணும். நமக்குள்ளேயே நிறைய தீய குணங்கள், அதாவது பேய்கள் இருக்கு. கோபம், பொறாமை, பேராசை, மன்னிக்க முடியாத குணம். ஓ, நம்ம கிட்ட இருக்கிற எதிர்மறை எண்ணங்களை சொல்றீங்க. கரெக்ட். அதெல்லாம் தான் உண்மையான பேய்கள். இதுக்கு எதிரா போராடி ஜெபம் மூலமாவோ சுய கட்டுப்பாடு மூலமாவோ இத நம்ம வாழ்க்கையிலிருந்து விரட்டுறது தான் பேய்களை ஓட்டுறது. ரொம்ப சரி. அடுத்ததா புதிய மொழிகளை பேசுவர்னு சொல்றாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுவும் வெறுமனே வேற பாஷை பேசுறது மட்டும் இல்ல. அதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா அன்பின் மொழிய பேசுறது. அன்பின் மொழியா? ஆமா, ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க கிட்ட ஆறுதலா 4 வார்த்தை பேசுறோமே, அது ஒரு புதிய மொழி. 2 பேருக்கு சண்டை நடக்கும்போது நாம சமாதானத்தோட மொழிய பேசுறோமே, அது ஒரு புதிய மொழி. அடுத்தவங்களோட நிலையிலிருந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு புதிய மொழிதான் சொல்றீங்க. நிச்சயமா. சில சமயம் ஒரு புன்னகை கூட 1000 வார்த்தைகளுக்கு சமமான ஒரு மொழியா மாறிடும். ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த அறிகுறிகளோட பட்டியல் இன்னும் முடியல. அடுத்தது இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஆமா, பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. இத கேட்டா யாராவது நிஜமாவே பாம்பை பிடிக்கணுமா விஷத்தை குடிக்கணுமான்னு கேட்பாங்க. நல்ல கேள்வி. இத நேரடி அர்த்தத்துல எடுத்துக்க கூடாது. இது ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற ஆபத்துகள் தான் பாம்புகள். அப்போ நஞ்சுன்னா? நம்மள நோக்கி வீசப்படுற அவமானங்கள், வதந்திகள், துரோகங்கள் தான் அந்த நஞ்சு. ஒருத்தர் நம்மள பத்தி ரொம்ப மோசமா பேசிட்டா அந்த வார்த்தைகள் விஷம் மாதிரி நம்ம மனசுல இறங்கும். ஆனா நம்ம கிட்ட ஆழமான நம்பிக்கை இருக்கும்போது அந்த நஞ்சு நம்மளோட ஆன்மாவை அழிக்காது. அந்த விமர்சனங்களை கடந்து போகவும் அந்த துரோகங்களை மன்னிக்கவும் கடவுள் நமக்கு சக்தி கொடுப்பார். வெளியிலிருந்து வர்ற எந்த தீங்கும் நம்மளோட உள் அமைதியை கெடுக்க முடியாதுங்கிற ஒரு உறுதிதான் இது. ஆமா, பிரச்சனைகள் வரும். ஆனா அது நம்மள முடக்கி போடாதுங்கிற நம்பிக்கை. ரொம்ப சரி. இறுதியா சொல்றாரு, அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர். இதுவும் வெறும் உடல் ரீதியான குணத்தை மட்டும் குறிக்கல. இன்னைக்கு உடல் நோயை விட மனநோயால பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகம். தனிமை, மன அழுத்தம், நிராகரிப்புன்னு பல காயமீரோட நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரோட தோள்ல கை போட்டு நான் உனக்காக இருக்கேன்னு சொல்றதுதான் உண்மையான குணமளித்தல். அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறது, அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யறது, எல்லாமே அதுல அடங்கும். அப்போ இந்த எல்லா அறிகுறிகளுமே நாம் அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய சின்ன சின்ன அன்பு செயல்கள் தான். மிக சரியா சொன்னீங்க. இப்ப நாம கடைசி பகுதிக்கு வருவோம். 19 மற்றும் 20வது இறைவார்த்தைகள். ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். இயேசு அவங்கள விட்டு போயிட்டார். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியும் ரொம்ப பெருசு. ஆனா அடுத்த வரியில தான் ஒரு பெரிய திருப்பு முனை இருக்கு. ஆமா, கடைசி வரிதான் இந்த முழு பகுதிக்குமே மணிமகுடம். அவர்கள் புறப்பட்டுச் சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு தம் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இதுல கவனிக்க வேண்டிய வார்த்தை ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு. கரெக்ட். சீடர்கள் மட்டும் தனியா வேலை செய்யல, அவங்க கூடவே இருந்து ஆண்டவரும் வேலை செஞ்சார். இதுதான் அவங்க வெற்றிக்கு காரணம். அவங்க வெறும் கருவிகள் தான். அவங்க வழியா செயல்பட்டது ஆண்டவரோட சக்தி. இது இன்னைக்கு நமக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. எப்படி? நாம ஒரு நல்ல விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும் போது இத நம்மால செய்ய முடியுமா, நம்ம கிட்ட திறமை இல்லையேன்னு பயப்பட தேவையில்லை. நம்ம நோக்கம் சரியா இருந்தா நம்ம கூட இருந்து செயல்பட ஆண்டவர் தயாரா இருக்கார். நம்மளோட சின்ன முயற்சிக்கு அவர் பெரிய பலனை கொடுப்பார். அப்போ இந்த வாசகத்திலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, நற்செய்தி அறிவிப்புங்கிறது
குறிப்பிட்ட ஆட்களோட வேலையெல்லாம். திருமுழுக்கு எடுத்த ஒவ்வொருத்தரோட பொறுப்பு அது. ஆமா, அதுவும் நம்ம பிரசங்கம் பண்ணியோ பெரிய அற்புதங்களை செஞ்சோட அதை செய்யணும்னு அவசியம் இல்ல. நம்ம நேர்மையான வாழ்க்கை, அடுத்தவங்களுக்கு நாம காட்டுற அன்பு, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு செய்யற உதவி, நம்மள காயப்படுத்தினவங்கள மன்னிக்கிற குணம், இதுவே நாம அறிவிக்கிற மிகப்பெரிய நற்செய்தி. நம்ம வாழ்க்கை முறையே மத்தவங்களுக்கும் ஒரு நல்ல செய்தியா இருக்கணும். ரொம்ப அழகா தொகுத்தீங்க. அப்ப இத கேட்கிற நாம ஒவ்வொருத்தரும் நம்மளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க. உங்கள் அன்றாட வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் மனிதர்களுக்கு உங்கள் வார்த்தைகளாலும் செயல்களாலும் எப்படி இயேசுவின் நற்செய்தியாக மாற முடியும்? இன்னைக்கு நீங்க யாருக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்கப் போகிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். ஆக எசாயா நமக்கு உள்மன ஆற்றல, அதாவது அருட்பொழிவை கொடுக்கிறாரு. மார்க்கு நற்செய்தி ஒரு தெளிவான இலக்கையும் அதற்கான துணையையும் கொடுக்குது. இதுவே போதுமான மாதிரி தெரியுதே. ஆனா புனித பவுல் இத வேறொரு கோணத்துல பாக்குறாரே. ஆமா, அங்கதான் இந்த விவாதம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. எப்படி? திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் வாசகத்துல. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சிந்தனைய தொடங்க ஒரு சின்ன நிகழ்வ பார்க்கலாம். ஓ, சொல்லுங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜப்பான்ல நற்செய்தி அறிவிக்க போன ஒரு மறைப்பணியாளர் இருந்தாரு. ஆனா அங்க இருக்கிற மக்களோட மனச வெல்றது அவருக்கு ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. ஏன் அப்படி? ஏன்னா அவங்க தத்துவம், ஞானம் இதுல எல்லாம் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்க, ரொம்ப ஆழமான சிந்தனையாளர்கள். ஆமா ஆமா, வெறும் செய்தியை மட்டும் சொன்னா அங்க எடுபடாது இல்லையா? கரெக்ட். இத உணர்ந்த அந்த மறைப்பணியாளர் உடனே தன்னோட அணுகுமுறைய மாத்திக்கிட்டாரு. மேடையில நின்னு பேசுறத விட்டுட்டு அவங்களோட ஒருத்தரா தரையில உட்கார்ந்தாரு. அவங்களோட மொழிய கத்துக்கிட்டு அவங்களோட தத்துவங்களோட நம்ம நற்செய்திய ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சார். அவங்க கலாச்சாரத்தை மதிச்சு அதுல ஒருத்தரா தன்னை காட்டிக்கிட்டாரு. அப்போதான் மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்களா? மெதுவா மக்கள் அவர் சொல்றத கவனிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிகழ்வு நம்ம இன்னைக்கு பார்க்க போற வாசகத்தோட மைய கருத்தை நமக்கு ரொம்ப அழகா அறிமுகம் செய்யுது. ரொம்ப அருமையான தொடங்கம். இன்னைக்கு நாம ஆழமா சிந்திக்க போற வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதிகாரம் 9, வசனங்கள் 16லிருந்து 19 வரைக்கும், அப்புறம் 22, 23. சரி, இதுல நற்செய்தி அறிவிப்போட உண்மையான நோக்கம் என்ன, அதுக்கு பின்னால இருக்கிற அந்த உந்து சக்தி என்னங்கிறத பத்தி பவுல் ரொம்ப ஆணித்தரமா பேசுறார். இதுல இருக்கிற ஆழமான கருத்துக்களை நாம இப்ப விரிவா பார்க்கலாம். சரி, இந்த வாசகத்தை ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கலாம். பவுல் தன்னோட முதல் வரியிலேயே ரொம்ப அழுத்தமா, கிட்டத்தட்ட ஒரு அதிர்ச்சி தர்ற மாதிரி சொல்றார். ஆமா, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றால் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இந்த ஐயோ எனக்கு கேடுங்கிற வார்த்தை ரொம்ப வலிமையானது. உண்மைதான். இது ஏதோ ஒரு வேலையை செய்யலன்னா திட்டு கிடைக்குங்கிற மாதிரி இல்ல. இதை விட ஆழமான ஒரு உணர்வை இது குறிக்கிற மாதிரி தெரியுதே. மிகச்சரியான கேள்வி. இந்த கட்டாயங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இது வெளியில இருந்து வர்ற ஒரு அழுத்தம் இல்ல. ஓ, அப்போ அதாவது ஒரு மேலதிகாரி கொடுக்கிற வேலை போலவோ இல்ல யாரோ ஒருத்தர் வற்புறுத்துறதால வரதில்ல. பவுல் இங்க பயன்படுத்துற கிரேக்க வார்த்தை அனான்கே. இதோட அர்த்தம் ஒரு தவிர்க்க முடியாத தெய்வீக தேவை, ஒரு இயற்கை சக்தி மாதிரி. தமஸ்கு போற வழியில இயேசுவை சந்திச்ச அந்த அனுபவம் சொல்றீங்களா? அதேதான். அந்த ஒரு தருணம் பவுலோட வாழ்க்கைய முழுசா மாத்திருச்சு. அவர் பெற்ற அந்த பேரன்பு அவரை சும்மா இருக்க விடல. அந்த அனுபவம் உள்ள இருந்து அவரை உந்தி தள்ளுச்சு. அப்படியானா ஐயோ எனக்கு கேடுங்கிறது ஒரு பயத்தோட வெளிப்பாடு இல்ல, அன்போட வெளிப்பாடுன்னு சொல்றீங்களா? மிக சரியா சொன்னீங்க. ஒரு நல்ல செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் அதை சொல்லாம தனக்குள்ளே வச்சுக்கிட்டா ஏற்படுற ஒரு வித தவிப்பு மாதிரி. அதேதான். அது ஒரு தவிப்பு. ஒரு நீரூற்று தனக்குள்ள இருக்கிற நீரை வெளியே தள்ளுற மாதிரி பவுலுக்குள்ள இருந்த அந்த இறை அனுபவம் அவரை பேச வச்சுது. பேசாம இருக்கிறது தான் அவருக்கு வேதனையா இருந்திருக்கும். ஓ, அதனாலதான் இதை எனக்கு கொடுத்த வேலை, இதை நான் செய்யலன்னா என் இருப்புக்கே அர்த்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்றார். ஆமா, இது ஒரு எச்சரிக்கை இல்ல, அன்போட தவிர்க்க முடியாத ஒரு விளைவு. இதுவும் ஒரு புதிய கோணத்துல இருக்கு. சரி, இப்படி ஒரு கட்டாயத்தோட பேர்ல ஒரு கடினமான பணியை செய்யும் போது அதுக்கான கைமாறி என்ன கிடைக்கும்னு ஒரு கேள்வி இயல்பாவே வரும் இல்லையா? பவுல் இத பத்தி என்ன சொல்றார்? நிச்சயமா வரும். பவுல் அதுக்கும் ஒரு ஆச்சரியமான வழக்கத்துக்கு மாறான பதில கொடுக்கிறார். 18ஆம் வசனத்துல, எனக்கு கைமாறு என்ன, உங்களுக்கென எச்சளவும் ஒன்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மனநிறைவே அக்கைமாறுன்னு சொல்றார். இது இன்னிய உலகத்துக்கு ரொம்ப அந்நியமான ஒரு கருத்தா இருக்கே. நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலனை எதிர்பார்க்கிறோம். ஆமா, ஒரு வேலை செஞ்சா சம்பளம், ஒரு உதவி செஞ்சா நன்றின்னு.
ஆனா பவுலோட உண்மையான சம்பளம் பணமோ புகழோ இல்ல, அந்த மன நிறைவுதான் சொல்றார். இது இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒரு பெருத்தூதரா பவுலுக்கு திருச்சபை கிட்ட இருந்து நிதியுதவியை பெற்றுக்கிற உரிமை இருந்துச்சு. மத்த திருத்தூதர்களை அதை பயன்படுத்தினாங்க. ஆனா பவுல் வேணுனே அந்த உரிமையை துறக்கிறாரு. ஏன்? ஏன்னா அவர் பணத்தை வாங்கிக்கிட்டா ஒருவேளை சிலர் இவர் பணத்துக்காகத்தான் அந்த வேலையை செய்யறாருன்னு தப்பா நினைக்கலாம். நற்செய்தியோட தூய்மைக்கு எந்த களங்கமும் வந்துடக்கூடாதுங்கிறதுல அவர் ரொம்ப கவனமா இருக்காரு. ஓ, கைமாறுங்கிறது வெளியிருந்து வர்றதில்ல, அந்த நற்செய்தியை அறிவிக்கிற அந்த செயல்லையே அந்த மனநிறைவு கிடைச்சிருதுங்கிறது தான் அவர் சொல்ல வர செய்தி. இது சேவையோட உச்சகட்ட மனநிலை. கொடுப்பதிலேயே இன்பம் காண்பது. சரி, அடுத்து வர்ற பகுதி தான் பவுலோட அணுகுமுறையில ரொம்ப வியக்க வைக்கிற, ஒருவேளை சிலருக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துற ஒரு பகுதி. வசனம் 19. ஆமா, நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கிக் கொண்டேன்னு சொல்றார். ஒரு சுதந்திரமான மனுஷன் எப்படி தன்னை அடிமையாக்கிக்க முடியும்? அதுலயும் எல்லாருக்கும் அடிமைங்கிறது ஒரு முரண்பாடா தெரியுதே. இதுதான் உண்மையான மறைப்பணியோட யுக்தி. பவுலோட மேதமையே இங்கதான் வெளிப்படுது. இங்க அடிமைங்கிறது தாழ்வு மனப்பான்மையோ இல்ல சுயமரியாதை இழக்கிறதையோ குறிக்கல. அப்ப எதை குறிக்குது? மாறா அன்பினால ஒருத்தருக்கு பணி செய்யறதையும் அவங்களோட நிலையில தன்னை வச்சு பார்க்கறதையும் குறிக்குது. தன்முனைப்பு, அதாவது நான்ன்ற அகந்தைய முழுசா அழிச்சிட்டு மத்தவங்களோட தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறது. அப்போ இத ஒரு விதமான தீவிரமான பச்சாதாபம், அதாவது எம்பத்தின்னு சொல்லலாமா? அதை விட ஒரு படி மேல இது செயல்ல காட்டப்படுற பச்சாதாபம். இதுதான் அவர் 22ஆம் வசனத்துல இன்னும் தெளிவா விளக்குறார். என்ன சொல்றாரு? வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். ஓ, அதாவது ஒருத்தரோட இதயத்தை வெல்ல நாம அதிகார தோரணையோட பேச முடியாது. அவங்களோட நிலைமைக்கு இறங்கி அவங்களோட மொழியில அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நாம் ஆரம்பத்துல பேசின இந்த ஜப்பான் நிகழ்வு மாதிரி அங்கிருந்த மறைப்பணியாளர் செஞ்சது இதுதானே? மிகச்சரி. அவங்களோட தத்துவங்கள் வழியாவே நற்செய்தியை விளக்கினார். ஆமா, பவுல் இதைத்தான் தன் வாழ்நாள் முழுசும் செஞ்சார். யூதர்கள் கிட்ட பேசும்போது ஒரு யூதரை போல பேசினார். கிரேக்கர்கள் கிட்ட பேசும்போது அவங்களோட தத்துவங்களை பயன்படுத்தி பேசினார். விசுவாசத்துல பலவீனமா இருந்தவங்க கிட்ட பேசும்போது அவங்களோட சந்தேகங்களை பயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஒருத்தரா இருந்து நம்பிக்கை ஊட்டினார். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. கேளுங்க. இப்படி எல்லாருக்கும் எல்லாமாக மாறுறது ஒரு விதத்துல சந்தர்ப்பவாதம் போலவோ இல்ல நேர்மையற்ற செயல் போலவோ ஆகிடாதா? தன்னோட உண்மையான அடையாளத்தை மறைச்சு நடிக்கிற மாதிரி ஆகாதா? அருமையான கேள்வி. இது ஒரு ரொம்ப மெல்லிய கோடு. ஆனா பவுல் நற்செய்தியோட உள்ளடக்கத்தை, அதோட மையச் செய்தியை ஒருபோதும் மாத்தல. இயேசுவோட மரணம், உயிர்ப்பு. ஆமா, அந்த அஸ்திவாரத்துல அவர் எந்த சமரசமும் செஞ்சுக்கல. அவர் மாத்துனது அந்த செய்தியை கொண்டு சேர்க்கிற வழி, அதோட மேல் உரைய மட்டும்தான். புனித பிரான்சிஸ் சேவியர் செஞ்சது போல. கரெக்ட். மக்களோட கலாச்சாரத்தோட ஒன்றிணைஞ்சு அவங்கள ஒருத்தரா மாறுறது. இது நடிப்பல்ல, அன்போட உச்சகட்ட வெளிப்பாடு. சுயநலத்தை முழுசா அழிக்கும்போது மட்டும்தான் இது சாத்தியம். அப்படியானா இந்த எல்லா முயற்சிகளுக்கும் இந்த சுய தியாகத்துக்கும் பின்னால இருக்கிற உண்மையான நோக்கம் என்ன? ஏன் அவர் இவ்ளோ கஷ்டப்படணும்? அதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு. அதற்கான இறுதியான பதில 23ஆம் வசனத்துல பாக்குறோம். என்னது? நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெறவே நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இதுதான் இந்த முழு பகுதியோட உச்சகட்ட புள்ளி. ஓ, இது சுவாரஸ்யமா இருக்கே. நான் எப்போதுமே நற்செய்தி அறிவிப்புங்கிறது மத்தவங்களுக்காக செய்யறதுன்னு தான் நினைச்சிருந்தேன். ஆனா பவுல் தனக்கும் அதுல ஒரு பங்கு இருக்குன்னு சொல்றார். ஆமா. இந்த நற்செய்தியால் வரும் ஆசினா என்ன? அது அவர் எப்படி பெற்றுக்கொள்கிறார்? இதோட பொருள், இந்த நற்செய்தியை அறிவிக்கிறது மூலமா அதை கேட்கிறவங்க மட்டும் இல்ல, அறிவிக்கிறவரும் இறைவனோட அருளை, அந்த ஆசிகளை பெற்றுக்கொள்கிறார். இது ஒரு இருவழி பயணம். இருவழி பயணமா? ஆமா. ஒரு மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை ஏத்துறதால அதோட ஒளி குறைஞ்சிடறது இல்ல, மாறா ஒளி பெருகுது இல்லையா? ஆமா, உண்மைதான். அது போலத்தான் இதுவும். நம்ம இறைவனோட அன்பை மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அதே அன்பு பன்மடங்கா நமக்குள்ள பொழியுது. மீட்போட செய்தியை பகிரும்போது நாமும் அந்த மீட்போட மகிழ்ச்சியை இன்னும் ஆழமா உணர்றோம். அருமையான விளக்கம். அப்போ நற்செய்தி அறிவிப்புங்கிறது ஒருத்தருக்கு நாம செய்யற உதவி மட்டுமல்ல, நமக்கே நாம செஞ்சுக்கிற ஒரு ஆன்மீக பயிற்சி. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. பவுலோட இந்த வார்த்தைகள் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். நாம ஒவ்வொருவருமே நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமா. இந்த அழைப்பு குருக்களுக்கு, அருட்சகோதரிகளுக்கு மட்டுமானதில்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் உரியது.
அது மேடையில நின்னு பிரசங்கம் செய்யறதா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம குடும்பத்துல, நாம வேலை செய்யற இடத்துல, நம்ம அன்றாட வாழ்வுல இது செய்யலாம். உண்மைதான். நம்ம அன்பான செயல்கள், நாம பேசுற பொறுமையான வார்த்தைகள், மத்தவங்களோட துன்பத்துல நாம காட்டுற இரக்கமுள்ள பார்வை வழியா நம்ம நற்செய்தியோட உயிருள்ள சாட்சிகளா வாழலாம். ஆமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட தேவைகளை புரிஞ்சுகிட்டு, அவங்களுக்காக நம்மளையே தாழ்த்திக்கிட்டு, பவுல போல எல்லாருக்கும் எல்லாமாக மாற முயற்சி செய்யும் பொழுது, நாமும் நற்செய்தியோட ஆசைகளை பெற்றுக்கிறோம். நாம யாருக்கிட்ட பேசுறோமோ, அவங்க நிலையில இருந்து அவங்கள புரிஞ்சுக்கணும், அவங்க கஷ்டங்களை உணரணும். படிச்சவங்க கிட்ட பண்டிதராகவும், பாமரர்கள் கிட்ட எளிமையாகவும் பேசணும். புரியுது. அவங்களோட ஒருத்தரா மாறி. ஆமா, அவங்க இன்ப துன்பத்துல பங்கெடுக்கணும். அப்போதான் நாம சொல்ற செய்தி அவங்க காதுகளை தாண்டி இதயத்தை தொடும். வெறுமனே செய்திய சொல்றது வேற, உறவை ஏற்படுத்தி அது மூலமா செய்திய பகிர்ந்துக்கிறது வேற. பவுல் 2வது செஞ்சார். ஆக இந்த 3 வாசகங்களும் 3 வெவ்வேறு கோணங்களை காட்டுது. எசையாவோட அர்ப்பணிவு ஒரு தகுதியை கொடுக்குது, இயேசுவோட கட்டளை ஒரு திசையை காட்டுது, பவுலோட பேரார்வம் ஒரு வேகத்தை கொடுக்குது. இந்த 3ஐயும் இணைக்கிற புள்ளி ஏதாவது இருக்கா? இருக்கு, நிச்சயமா இருக்கு. அதுதான் இன்னைக்கு பதிலுரை பாடல். திருப்பாடல் 117. திருப்பாடல் 117. இது பைபிள்லயே ரொம்ப சின்ன அதிகாரங்கள்ல ஒண்ணு. வெறும் 2 வசனம்தான். ஆனா அதோட செய்தி ரொம்ப பெருசு. ஒரு நிகழ்வோட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ, நிச்சயமா. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இளைஞர். நல்ல வசதியான வாழ்க்கை, புகழ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இயேசுவோட அன்பை அறிவிக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக அதுவரைக்கும் பாத்திராத நாடுகளுக்கு ஒரு பெரிய கடல் பயணம் போறாரு. ஆமா, இந்தியாவுக்கு வந்த அவர், இங்க மொழி தெரியாது, கலாச்சாரம் புரியாது, மக்கள் வேற மாதிரி இருக்காங்க, இப்படி பல சவால்களை சந்திச்சார். கரெக்ட். ஆனாலும் அவர் சொல்ல வந்த செய்தி ரொம்ப எளிமையானது. இறைவனுடைய அன்பு ரொம்ப பெரியது, அது எல்லா மக்களுக்கும் சொந்தமானது. இந்த ஒரு செய்தியத்தான் அவர் தன் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்து காட்டினார். அருமை. அவரோட இந்த ஆர்வம் தான் நாம இன்னைக்கு சிந்திக்க போற வாசகத்தோட மையமா இருக்குது, இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. அப்போ இந்த பாடலோட பல்லவிக்கு வருவோம். இது மார்க் நற்செய்தி 16:15 இருந்து வருது. அது என்ன சொல்லுதுன்னா, உலகுக்கெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இது இயேசு தன் சீடர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. ஆனா இது வெறும் கட்டளை மட்டும் இல்ல. சொல்லப்போனா இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. உலகுக்கெல்லாம் சென்று அப்படிங்கிறதுக்கு எல்லையே கிடையாது. எந்த நாட்டுக்கும் எந்த மொழிக்கும் தடை இல்லைன்னு சொல்லுது. அதுல அந்த படைப்பிற்கெல்லாம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஆழமானது. ஆமா, வெறும் மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, நாம வாழ்ற இந்த உலகின் ஒவ்வொரு அங்கம், ஒவ்வொரு உயிருக்கும் இந்த நற்செய்தி சொந்தம்னு சொல்லுது. அப்போ இங்க நற்செய்தி அப்படின்னா என்ன? அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான். அது வெறும் வார்த்தைகள் கிடையாது. கடவுள் நம்ம மேல ஒரு மாறாத அன்பு வச்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி. ஆமா, அந்த நம்பிக்கை தான். சரி, இப்போ திருப்பாடலோட முதல் வசனத்தை பார்க்கலாம். அது சொல்லுது, பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். இது அந்த பல்லவியில இருக்கிற அழைப்ப இன்னும் உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கு. நிச்சயமா. இறைவனை புகழ்றது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ ஒரு மொழிக்கோ ஒரு நாட்டுக்கோ உரிய விஷயம் இல்ல. அது அனைவருக்கும் உரியது. அதேதான். பிற இனத்தார், மக்களினத்தார்னு திரும்ப திரும்ப சொல்றது மூலமா இறைவனோட அன்பு உலகளாவியது, அதுக்கு எல்லையே இல்லங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. புனித பிரான்சிஸ் சேவியர் இதுதானே தான் வாழ்க்கையில செஞ்சு காட்டினார். துல்லியமா. அவர் அதற்காகத்தான் கண்டம் விட்டு கண்டம் பயணம் செஞ்சார். சரி, நாம எல்லாரும் ஏன் அவரை புகழணும்? அதுக்கான காரணத்தையும் அடுத்த வசனம் சொல்லுது இல்லையா? ஆமா, அந்த கேள்விக்கு பதில் 2வது வசனத்துல இருக்கு. ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது, அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. இதுதான் அந்த நற்செய்தியோட இதயம்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். இதுதான் மையம். நாம ஏன் இறைவனை புகழ்கிறோம்? ஏன்னா அவரோட அன்பு நிபந்தனை இல்லாதது, அது மாறமே மாறாது, அது ரொம்ப பெரியது. அந்த உண்மைங்கிற வார்த்தை, அதாவது அவரோட வாக்குறுதிகள். ஆமா, அவருடைய வாக்குறுதிகள், அதாவது அவருடைய உண்மை, அது என்றென்றைக்கும் நிலைச்சு நிற்கும். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா இறைவனோட அன்பு மாறாது. மாறாது. அவருடைய உண்மை நிலைத்திருக்கும். இந்த நம்பிக்கைதான் நாம மத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான செய்தி. ரொம்ப அருமையா சொன்னீங்க. சரி, அப்போ இந்த கட்டளை இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எப்படி பொருந்தும்? நல்ல கேள்வி. நாமும் பிரான்சிஸ் சேவியரை போல கண்டம் விட்டு கண்டம் போகணுமா, கப்பல் ஏறணுமா? இல்ல, அப்படி அவசியம் இல்ல.
நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற மனிதர்கள் கிட்ட ஆமா. நாம காட்டுற ஒரு சின்ன அன்பு, ஒரு புன்னகை, ஒரு சின்ன உதவி, ஒரு ஆறுதலான வார்த்தை, ஓ, இது எல்லாமே நற்செய்திய பறைசாற்றும் வழிகள்தான். இறைவனோட அந்த மாறாத அன்ப உங்க செயல்கள் மூலமா நீங்க ஒரு சாட்சியா பகிர்ந்துக்கும் போது நீங்களும் ஒரு நற்செய்தி தூதர் தான், அப்படிதானே? நீங்களும் தான், நிச்சயமா. ஆஹா, இன்றைய வாசகம் நமக்கு விடுக்கும் அழைப்பு இதுதான் நினைக்கிறேன். சொல்லுங்க. இறைவனுடைய எல்லையற்ற மாறாத அன்பை முதல்ல நாம உணர்ந்துக்கணும். அப்புறம் அதை நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சாட்சியா வாழ்ந்து காட்டணும். சரியா சொன்னீங்க. அதுதான் உண்மையான நற்செய்தி அறிவிப்பு பணி. அப்போ இந்த எல்லா வாசகங்களும் அந்த உலகளாவிய நோக்கத்துக்காக தான் செயல்படுது. மிகச் சரியா சொன்னீங்க. இந்த செய்தி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைஞ்சிடக்கூடாதுன்னு இந்த திருப்பாடல் ஆணித்தரமா சொல்லுது. இப்ப எல்லாம் தெளிவா இணையுது. ஒரு தனிப்பட்ட உள்மன ஆற்றல்ல தொடங்கி ஒரு உலகளாவிய நோக்கத்துல முடியுது. கரெக்ட். அப்போ நாம இன்னைக்கு ஆரம்பிச்ச கேள்விக்கு வருவோம். புனித பிரான்சிஸ் சாவியரார எது உந்தி தள்ளியது? இப்ப இந்த வாசகங்கள் வழியா பாக்கும்போது அது ஒரே ஒரு காரணம் இல்ல, அது ஒரு பன்முக உந்துதல். எசாயாவ போல கடவுளின் ஆவி என் மேல் இருக்குன்ற அருட்பொழிவ அவர் உணர்ந்தாரு. சரி. இயேசுவ போல உலகெங்கும் செல் என்ற கட்டளைய தன்னோட வாழ்வின் ஒரே நோக்கமா மாத்திக்கிட்டாரு. அப்புறம் பவுல போல? ஆமா, பவுல போல சொல்லாட்டி எனக்கு கேடுன்ற பேரார்வத்தால உந்தப்பட்டாரு. எல்லாருக்கும் எல்லாம் ஆனாரு. புதிய மொழிகளை கத்துக்கிட்டாரு. புதிய கலாச்சாரங்களுக்கு தன்னை மாத்திக்கிட்டாரு. லட்சக்கணக்கான ஆன்மாக்களை இறைவன் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாரு. அந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்த ஒரு வாழ்க்கை அவருடையது. அப்படின்னா நற்செய்தி அறிவிப்புங்கிறது ஏதோ ஒரு வழிமுறை இல்ல, அது பல பரிமாணங்கள் கொண்ட ஒரு பயணம். ஆமா, இன்னைக்கு அவரோட திருநாள்ல நாமும் அந்த நற்செய்தி பணிய தொடர அழைக்கப்படுறோம். ஆனா எல்லாரும் பிரான்சிஸ் சவேரியார போல வெளிநாடுகளுக்கு போக வேண்டியதில்ல. ஆமா. இப்போ உங்களுக்கான இறுதி சிந்தனை இதுதான். உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க வார்த்தைகள் மூலமாவும் செயல்கள் மூலமாவும் இந்த நற்செய்தியோட ஒளியை எப்படி பரப்ப போறீங்க? உங்க குடும்பத்திலயோ வேலை செய்யற இடத்துலயோ நீங்க சந்திக்கிற மனிதர்கள் கிட்டயோ நீங்க எப்படி ஒரு நற்செய்தி அறிவிப்பாளரா இருக்க முடியும்? எசாயாவோட அருட்பொழிவை உணர்ந்தவராகவா, இயேசுவோட கட்டளையை நிறைவேற்றுபவராகவா, இல்ல பவுலோட பேரார்வத்தை கொண்டவராகவா? உங்க பாணி எதுவா இருக்கும்? இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மத்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சிய எடுத்துரைங்க. நன்றி. மீண்டும் நாளை சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க.